வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மலேசியா வேதாத்திரிய ஷட்சங்கத்துக்கு எண்ணின் முதல் வணக்கம். வாழ்க இந்த ஷட்சங்கம், வளர்க வளமுடன். 14 சித்தர்களும் வேதாத்திரியமும் பாகம் 196 மகரிஷியின் இறை தத்துவத்தில் தமிழ் இன மனிதனினுடைய ஆரம்பகால வழிபாடு பகுதி 2 பார்க்க இருக்கின்றோம். வட இந்தியாவில் ஆரியர்கள் கால் வைத்த பின்னரே வேதங்கள் தோன்றின என வரலாற்று ஆசிரியர் கூறுகின்றனர். கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1500 ஆண்டிலிருந்து 600 ஆண்டுகள் வரை இயற்கை சக்திகளான சந்திரன், சூரியன், வருணன், இடிமழை, நெருப்பு ஆகியவற்றைத்தான் வாழ்ந்த மக்கள் வழிபட்டு வந்தனர். இந்த வழிபாடுகளில் மந்திர உச்சரிப்பு கொண்ட வேள்விகள், யாகங்கள் செய்து கடவுளை வணங்கினார்கள். வேத காலம் தோன்றுவதற்கு முன் நமது புண்ணிய பூமியான இந்தியாவில் வாழ்ந்த மகான்கள் தங்களின் மன அலைச்சூழல் வேகம் குறைத்து மனம் கரைந்த நிலையில் உள்ளபோது இறைவன் தானாகவே வந்து தன் சுய சரித்திரத்தை உணர்த்துகின்றான். இப்படிப்பட்ட உபதேசங்கள் அடைந்தவர்கள்தான் ஞானோதயம் பெற்றவர்கள் என்று அழைக்கப்படுவர். ஞானோதயம் பெற்ற பல மகான்களால் பல காலங்களில் எழுதப்பட்டதுதான் 4 வேதங்களின் சாரமான உபநிடதங்கள். வேதகால இந்திய இறை தத்துவத்தில் 4 மகா வாக்கியங்கள் கடைபிடிக்கப்பட்டன. முதல் வாக்கியம் தத்துவமசி. தத் என்றால் அது என்று பொருள். துவம் என்றால் நீ என்று பொருள். அசி என்றால் ஆகி உள்ளது என்பது பொருள். கடவுளே உயிர்களாகவும் மனிதர்களாகவும் தன்னிலையில் மாற்றமடைந்து பரிணமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தை உடையது இந்த தத்துவமசி என்ற மகா வாக்கியம். இரண்டாவது வேத வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. அகம் என்றால் உள்ளம் அல்லது ஆன்மா என்று பொருள். பிரம்மம் என்றால் இறைவன் என்று பொருள். ஆஸ்மி என்றால் அதுவாக உள்ளது என்பது பொருள். உடலில் உறைகின்ற ஆன்மா தெய்வமாக உள்ளது என்பதே இதன் உட்பொருளாகும். மூன்றாவது மகா வேத வாக்கியம் என்பது அயனாம்ச பிரம்மம். அயன் என்றால் படைக்கும் கடவுளான பிரம்மனை குறிக்கும். அம்சம் என்றால் மற்றொன்றை முழுவதுமாக ஒத்திருப்பது என்பது பொருள். பிரம்மம் என்றால் தெய்வம். கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனை பொருட்களும் தெய்வ அம்சமுடையதே என்ற பொருள் கொண்டதுதான் அயனாம்ச பிரம்மம் என்ற இந்த மகா வாக்கியம். நான்காவதாக வருகின்ற வேத வாக்கியம் பிரக்ஞான பிரம்மம் என்பது. பிரக்ஞானம் என்றால் காணும் அறிவு அல்லது உணர்வு என்று பொருள். பிரம்மம் என்றால் தெய்வம் என்று பொருள். நாம் பெற்ற அறிவு எதை பார்க்கின்றதோ அல்லது எதை உணர்கின்றதோ அதுதான் தெய்வம் என்பது இதனுடைய உட்பொருளாகும். தெய்வமே நமக்குள் இருந்து கொண்டு மனமாக மாற்றம் பெற்று அதனால் படைக்கப்பட்ட அத்தனை பொருட்களும் அவன் அம்சமே என்பதுடன் காணுகின்ற அறிவும் உணர்வும் எல்லாவற்றிற்கும் மூலம் பிரம்மமே என்பது இந்த 4 மகா வாக்கியங்களினுடைய உட்பொருளாக கருதப்படுகிறது. இந்த 4 மகா வேத வாக்கியங்களின் உட்பொருளை உணர்ந்துதான் வேதகால மக்கள் அவரவர்களின் கடவுள்களை வேறுபட்ட முறைகளில் வழிபாடு செய்து வந்துள்ளனர்.